இருக்கா ரொம்ப இதுவும்? இல்ல கரெக்டா புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, புதுவயல் புது பஸ் ஸ்டாண்டு. ஆமா. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு மேடம். ஆப்போசிட் ரோட்ல இந்த சந்தை எல்லாம் போட்டாங்களே. சந்தை போட்டுக்கால, அது நம்ம கிரவுண்டு. அந்த கிரவுண்ட் ஒட்டினாப்புல ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கு, அந்த தான். சரி சரி சரி. ஏன்னா தூரம்னா அவர் கொஞ்சம் சிரமப்படுவாரு ஒயர் எடுக்கிறதுக்கு. வீடெல்லாம் இருக்குல்ல. இல்ல கரெக்டா காமராஜர் நகர்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ற அந்த சந்தை போடுவாங்கல்ல, அந்த சந்தைங்கிறது நம்ம சப்ஸ்டேஷன் எழுத்தாப்புலதான். ஆமா. சரி சரி, நான் அவர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். சரி, நீங்க மெயில் மட்டும் கொடுத்து வைங்க. நாளைக்கு வேணா அதை ஆர்டர் போட சொல்லுவோம். கன்வெர்ட் எனக்கு இந்த மாதிரி இந்த நம்பரை வந்து FTTH கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு மட்டும் உங்க மெயில்ல இருந்து ஒரு மெயில் நான் சொல்ற மெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. இல்ல இப்ப இருக்கிறது வந்து ஆர்டினரி லேண்ட்லைன் எழுதுறதா? லேண்ட்லைன் எழுதுங்க. இப்ப இருக்க லேண்ட்லைன் நம்பர் 04565272244 இதுதான் நம்பரு. ஆமா, இத வந்து FTTH கன்வெர்ட் பண்ணி கொடுங்க. FTTH ஃபைபர் டு தி ஹோம். FTTH ஆமா, ஃபைபர் டு தி ஹோம் அது பேரு. டு தி ஹோம். ஓகே. இப்ப அதுல வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்கு எனக்கு? இந்த மாதிரி பிரச்சனை வராதா? பிரச்சனைகள் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி லேண்ட்லைன் பார்க்க இனிமே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நாங்க வந்து குறைச்சிருவோம். லேண்ட்லைன் ஒரு 2-3 மாசத்துல ஆல்மோஸ்ட் நீலாயிரும். அதனால என்ன பண்ணோம், இந்த கஸ்டமர்ஸ் ஃபுல்லா FTTH மாத்திட்டு இருக்கோம். சரி, இப்ப மாத்திருக்கீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்தணுமா? இந்த இப்ப இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் சரியா வராதா? இன்ஸ்ட்ருமெண்ட் சும்மா அதுல கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதா மாடத்துல. சரி, மாடத்துல இதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வாய்ஸ் என்னன்னா இந்த வாய்ஸ் மாதிரி இருக்காது. அது வந்து IPTH டைல் டோன்லாம் வராது, ஒரு என்கே டோன் மாதிரி வரும். பட் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா கிளியரா இருக்கும், வாய்ஸ் எல்லாம் நல்லா கிளியரா இருக்கும். இருக்கும் சார், நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நிறைய கடைகள் எல்லாம் யூஸ் சரி மேடம். அது போக டேட்டா வந்து அதுல நம்ம வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாமா நம்ம மொபைலுக்கு? மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த அதுதான் இந்த 499 பிளான போட்டோம்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 40 MBPS ஸ்பீட்ல கிடைக்கும் டேட்டா. 40 MBPS 40 வந்து லேண்ட்ல கனெக்ட் பண்ணா நீங்க மொபைல்ல எப்படியும் உங்களுக்கு வரும், ஒரு 20 கிட்ட வரும். ஓ சரி 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 பண்ணிக்கலாம். சரி 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 அவர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். ஆனா இந்த மாடம் காஸ்ட் தான் உங்களுக்கு எதுவும் இது இருக்குமா, அலாட்மெண்ட் இருக்குமா? எங்களுக்கு அலாட்மெண்ட்னா அது தனியா அப்ரூவல் வாங்கணும், கொள்ளணும். அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாதான் போச்சு, இல்லைன்னு நம்ம என்ன பண்றது இல்ல. நீங்க ஒண்ணு போடுங்க, கவர்மெண்ட்டுக்கு தானே செஞ்சு விடுங்களேன். இல்ல அவருக்கு ஒரு இது இருக்கும். அவரு இதுக்கு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இந்த நம்பருக்கு யார் நம்பர் இருக்கு? ரிஜிஸ்டர் நம்பர் இந்த மொபைல் நம்பருக்கா? இல்ல இந்த போனுக்கு வந்து ரிஜிஸ்டர் மொபைல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது மேடம். இது ஆக்சுவலா வந்து இந்த சப்ஸ்டேஷன்ல ஏஐ நான் தான். ஏடிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கு 894458. ஒரு நம்பரை கொடுத்தோம்னா அதுல வந்து இந்த அவர் மோட்டர் ஏரியா போடுறதுக்கு அவருக்கு ஒரு நாங்களே காசு கொடுப்போம். அவருக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுல வந்து ஃபீட்பேக் அனுப்பணும். குடிச்சுங்க. அது வந்து என்னுடைய பர்சனல் நம்பர் கொடுக்கவா, இல்ல சப்ஸ்டேஷன்ல உள்ள ஏடி நம்பர் சிவிஜி நம்பர் இருக்கு அந்த நம்பர் கொடுக்கவா? பர்சனல் நம்பர் கொடுங்க. 7010. நீங்க அந்த மெயில்ல இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. மெயில் ஐடி சொல்லுங்களேன். நான் மெசேஜ் பண்றேன் இப்ப உங்களுக்கு. இதுல மெசேஜ் பண்ணி விடுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல கூட அனுப்பிச்சு விடுங்க. இப்ப SMS பண்ணேன், ஈஸியா இருக்கு எனக்கு. சரி மேடம். இப்ப யார் மேடம் பாப்பா எமர்ஜென்சிக்கு வேணா நான் அந்த இன்சார்ஜ்ல சொல்லி பாக்குறேன், மெசேஜ் போட்டு வைக்கிறேன். வந்தா போச்சு, இல்லைன்னா வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாயில தான் ஆகும். இன்பிட்வீன் தான் மண்டே நான் யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறேன். வந்தாங்கன்னா பாக்க சொல்லுவோம். சரி பாக்க சொல்லுங்க. இப்ப அந்த டெக்னீஷியன் நம்பர் இருந்தாலும் சொல்லுங்க, நானும் கொஞ்சம் கூப்பிட்டு ரிமைண்ட் பண்ணிடுறேன். டெக்னீஷியன் நம்பர் நான் பார்க்கணும் சார், ரொம்ப நாளாச்சு பேசி. நான் பேசிட்டு உங்களுக்கு தரேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு. எனக்கு அது ஏன் என்ன கேட்டா, எனக்கு அவுட் கோயிங் காலே தேவையில்லை மேடம். அதுல அவுட் கோயிங் யாருமே யூஸ் பண்றது கிடையாது. எல்லாருமே ஆபரேட்டர் எல்லாருமே சிவி நம்பர் வச்சிருப்பாங்க. எங்க மொபைல்ல அவங்க மொபைல்ல இருந்து பேசிக்குவாங்க. எங்களுக்கு ஒன்லி ஃபார் வந்து இன்கமிங் தான். அந்த இன்கமிங் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சப்ஸ்டேஷன் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு 40 சரௌண்டிங் 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வந்து லைன் ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த மழை காத்து அடிக்கிற நேரத்துல ஏதாவது கம்பி கட்டாயி கீழே விழுந்துச்சுன்னா பப்ளிக்ல ஃபுல்லா அவர்னது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்டாக்ட் நம்பர் 04565272244 இந்த நம்பர் தான் எல்லாத்தையுமே இருக்கு. அப்ப கூப்பிட்டு நம்மள்ட்ட வந்து எமர்ஜென்சிக்கு சார் கரண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அந்த வார்த்தையை தான் நாங்க எதிர்பார்த்துக்கிறோம். மற்றபடி ஓரளவுக்கு எங்க சிஐயோட சிவிஜி நம்பர் நிறைய வட்டம் இருக்கு. அதை கூப்பிட்டு நார்மல் பொசிஷன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ல பப்ளிக்ல இருந்து இந்த மாதிரி வந்து அப்நார்மல் கண்டிஷன்ல போன் ஒர்க் பண்ணலைன்னா என்ன பண்றது? இல்ல போனை விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி பேச வேணாம். எனக்கு லேண்ட்லைன் வந்து 24 hours, அது எமர்ஜென்சி டயத்துல எனக்கு ஒர்க் ஆகணும். ஒருவேளை அது ஒர்க் ஆகல, எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாக்கா எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கும்.
அதுதான் சொல்றேன். இல்ல இல்ல நீங்க இவ்வளவு சொன்னோன்னே எனக்கு ஐயோ எமர்ஜென்சி இது வந்து நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் கண்டினியூஸ்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது கட் ஆகும், இல்ல ஓஎஸ்சி கட் ஆகும், சில நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்ல அந்த மாதிரி நேரத்துல இப்ப நீங்க கொடுக்குறீங்களா அதை வந்து என்னுடைய மொபைல் நம்பருக்கு எமர்ஜென்சி அந்த கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த மாதிரி கால் டைவர்ட் பண்ணி விடலாம் முடியுமா அந்த நம்பரை அப்படியே? பண்ணலாம், ப்ரொவிஷன் இருக்கு, அது உடனே பண்ணணுமே. அதுக்குதான் அது பண்ணலாம். நீங்க சொன்னீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா பண்ணுவோம். இல்ல பண்ணிட்டு உடனே மாத்திக்கலாம் அது இருக்கு. பட் அதை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆள் அந்த நேரத்துல அவைலபிளா இருக்கணும், சுவிட்ச்ல அவங்க அந்த மாதிரி இஷ்யூஸ் தான். வேற டெக்னிக்கலா பாசிபிலிட்டி இருக்கு, பட் டைம் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 1 hour நீங்க சொல்லி ஒரு 1 hour கழிச்சோ 2 hours கழிச்சோ அந்த மாதிரி. எனக்கு என்ன கேட்டா ரூரல் ஏரியா நல்லா தெரிஞ்சுங்க. ரூரல் ஏரியால வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எஜுகேஷன் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க, அந்த நம்பரை வச்சுக்கிட்டு கூப்பிடுவாங்க. கிடைக்கல அப்படின்னாக்க அந்த நேரத்துல ஏதாவது ஆடோ மாடோ மனுஷனோ ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷாக்ல ஏதாவது இது ரொம்ப எமர்ஜென்சில எனக்கே ஒரு தடவை அப்படி ஆச்சு. நாங்க குவார்டர்ஸ்லயே வந்து ஒரு பெரிய அந்த லைன் ஃபுல்லா கீழே விழுந்து இருட்டுக்குள்ள வந்து நாங்க நல்லவேளை எனக்கு தப்பிச்சதே பெரியதா. உடனே ஒரு 5:45 கூட்டம் எடுத்துட்டாங்க. காரைக்குடி பழைய பஸ் கிட்ட உள்ள அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட உள்ள இந்த சொல்றீங்க? இல்ல நான் வந்து குவார்டர்ஸ் மாடல் ஸ்கூல் பின்னாடி இருக்கேன். அந்த வயர் இருந்து விழுந்துருச்சு. அந்த நேரம் என் பையன் வந்து சப்ளை இருக்கு, பையன் ஊர்ல இருந்து வரான். நல்லவேளை இந்த கேட் வழியா வராம அந்த கேட் வழியா வந்துட்டான். கண்ணே தெரியல விழுந்ததே. அந்த வயர் வந்து கலருக்கும் அந்த இருட்டு நேரத்துக்கும் ஒண்ணும் தெரியல. அப்புறம் சப்ளை லைவ்ல இருக்கவும் திருப்பி கூப்பிட்ட உடனே எடுத்துட்டாங்க. நல்லவேளை எடுத்த உடனே சொன்ன உடனே ஒரு 1/2 hour நாங்க அனுப்பிட்டாங்க, ஆள் அனுப்பிட்டாங்க. பாருங்க நீங்க அடிக்கிறப்ப வந்து ரிங் அடிக்கணும். இப்ப ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல, நம்ம எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல, அப்புறம் ஒர்க் ஆகலன்னு வச்சுங்க, அப்புறம் நம்ம என்னத்த பேசுறது சொல்லுங்க. மொபைல்ல கூப்பிட்டு இருந்தது பழைய நம்பரை தேடி கூப்பிட்டோன்னா கரெக்டா 5:45 எடுத்துட்டாங்க. அது அவ்வளவு சர்வீஸ் பண்றாங்கன்னு சொல்றவங்க டிபார்ட்மெண்ட்ல. நல்லா அன்னைக்கு வந்து பெரிய விஷயம் அது எடுத்தது. அது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, உயிர் சம்பந்தப்பட்டது இது மாதிரினால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஓகே சார், மெயில் ஐடி மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க மேடம். நான் வந்து FTTH போட்டு பண்ணி விட்டுறேன். ஆமா முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் சார். அந்த பழனியப்பன் தான் பண்ணுவாரு. நீங்க மெயில் மட்டும் கொடுங்க, நம்ம கன்வெர்ட் பண்ணி அவரை கொடுக்க சொல்லுவோம். சரி மேடம். இப்ப அதுக்கு ஆக்சுவலா சார்ஜ் வந்து எவ்வளவு சொல்றீங்க? இப்ப 499 பிளஸ் GST வரும் சார். ஒரு 500 ரூபா வரும். சரி, இப்ப நீங்க சொல்ற அந்த அமௌண்ட் தான் நாங்களும் கட்டிட்டு அதை கட்டு கூட தானே கட்டிட்டு வரோம். 600 ரூபாய் அமௌண்ட்ல கட்டிட்டு வரோம். அதுதான் அந்த அமௌண்ட் ஈக்குவலா ஒரு பிளான போட்டு கொடுத்தோம். அப்படியா? இப்ப நாங்க என்ன இது பணம் கட்டுறோமோ இதே பிளான்ல வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கன்வெர்ட் பண்ணி விட்டுங்க அப்படியே. ஆமா, அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணி தான் பண்ணுவாங்க. சரி, ரைட். சரி, ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, ஓகே.